கண்டி மௌலானா என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக மெட்ஸ் அமைப்பினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நாம் இந்த இடத்திற்கு வருகிறது அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் உபதலைவர்களில் ஒருவரான ஷேக் புர்ஹானுதீன் ஹசரத் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போன்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று விசேட பேச்சாளராக வருகை தந்திருக்கின்ற சமகாலத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவரும் ஜாமியா நவீனியா கலாபுரத்தினுடைய முதல்வருமாகிய ஷேக் ஏசியர்கார் முகமது அவர்களையும் நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளரும் மெக்ஸ் அமைப்பினுடைய தலைவருமான அல்ஹாஜ் எம்சத் அஹமத் முனவர் அவர்களையும் நாம் இந்த வேளையிலே மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை உடனடியாக நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போன்று ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கையின் முன்னாள் விசாரணைகளும் தற்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி மாயிஸ் முஸ்தபா அவர்களையும் நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுடைய பிரசன்னத்தோடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இலங்கையினுடைய ஒலிபரப்பு வரலாற்றிலே பல்வேறு பிரமுகர்கள் எங்களுடைய ஒலிபரப்பு துறைக்கு மகத்தான சேவைகளை வழங்கியிருக்கிறார்கள். ரஹ்மான் ஹஸ்ரத் முதல் இன்று வரை இருக்கின்ற பல உலமாக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இலங்கை ஒலிபரப்பு துறைக்கு மகத்தான சேவைகளை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் சேவையில் அவர்களுடைய சேவையை நினைவு கூற வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற முக்கியஸ்தர்களை நாம் அன்போடு வரவேற்றுக் கொண்டு குறிப்பாக நாம் இன்றைய நிகழ்ச்சியை கிராத் ஃபாத்திஹாவோடு ஆரம்பிக்கவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை கிராத் மற்றும் ஃபாத்திஹாவோடு ஆரம்பிப்பதற்காக மௌலவி உஸ்தாஸ் இனாம் இன்சாப் ஹுசைனி ஹசரத் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களின் கிராத்தோடு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாக என்னுடைய அன்பான அதிதிகளுக்கு முக்கிய அறிவித்தல் அனைவரும் உங்களுடைய ஆசனங்களை அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இங்கே எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்காக இந்த நிறுவனம் சார்பாக முக்கியஸ்தர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆசனங்களிலே அனைவரும் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். குறிப்பாக மௌலவி சலாஹுத்தீன் ஹசரத் அவர்களுடைய மர்ஹூம் அவர்களுடைய ஊர் கல்முனையிலிருந்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய மகனார் அல்ஹாஜ் முஸ்லிம் சலாஹுத்தீன் உட்பட பல பிரமுகர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய கண்ணியத்திற்குரிய மூத்த உலமாக்கள், அதே போன்று ஆணையாளர்கள், அதே போன்று பணிப்பாளர்கள் உட்பட பல நிறுவனங்களின் முக்கியஸ்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் செல்கின்றோம். அனைவரும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போது மௌலவி இனாம் ஹுசைனி ஹசரத் அவர்கள் தன்னுடைய துவா மற்றும் ஃபாத்திஹாவோடு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்றும் எங்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்தவர் மர்ஹூம் சலாஹுத்தீன் பாரி ஹசரத் அவர்கள். என்றும் எங்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்தவர் சலாஹுத்தீன் ஹசரத் அவர்கள். மறைந்தும் மறையாத
وبارك وسلم عليه. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله، خصوصا من بين مرحوم صلاح الدين باري رحمه الله. اللهم اجعل قبره روضة من رياض الجنان، ولا تجعل قبره حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون، الذين آمنوا وكانوا يتقون. يا أرحم الراحمين رب الرحمن يا الله இந்த ஏற்பாடை கபூல் செய்வாயாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, குறிப்பாக நாம் யாருடைய பேரிலே இங்கே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அந்த மர்ஹூம்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, அவருடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த உலகத்திலே மிகப்பெரிய சேவைகள் ஆற்றிவிட்டு மன்னரையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். மறைந்தும் மறையாத ஒரு ரப்பே ரஹ்மானே ஆளுமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள் யா அல்லாஹ். அவருடைய சிறுமத்துகளை கபூல் செய்வாயாக, அவருடைய சேவைகளை கபூல் செய்வாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஏற்பாடை கபூல் செய்வாயாக. இதற்கு ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் ரப்பே ரஹ்மானே உதவி ஒத்தாசைகள் புரிந்து ரப்பே ரஹ்மானே மிகப்பெரிய யா அல்லாஹ் தேவையோடு இதை செய்தார்களோ அத்தனை பேரை கபூல் செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை உனது தனிப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மது நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ பாரிக் வஸல்லம் அலைஹி. ஆமீன் برحمتك يا ارحم الراحمين. رب العالمين. நிகழ்ச்சியிலே இதுவரை கிராத் மற்றும் பாத்ராவை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார்கள். மௌலவி இன்னாம் இன்சாப் ஹுசைனி ஹசரத் அவர்களுக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். கன்னிமூலானா என்று அழைக்கப்படும் மர்ஹூம் மௌலவி சலாஹுத்தீன் பானை ஹசரத் அவர்களுடைய 13வது இந்த மேடையிலே இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கண்ணியத்திற்குரிய உலமாக்கள், சமூக ஆதரவாளர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட அனைவரையும் நாம் மீண்டும் வரவேற்றுக் கொள்கின்றோம். குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கான முக்கிய அறிவித்தல், உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆசனத்திலே அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக உதவியாளர்கள் அவருடைய பணிகளை சிறப்படை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவ்வாறு அமர்ந்து எங்களுக்கு உரிய ஒத்துழைப்பை வழங்குவதன் மூலம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியிலே அடுத்து இடம்பெற இருக்கின்ற அம்சம் தலைமை உரை இருக்கிறது. தலைமை உரையை வழங்குவதற்காக ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர், அதே போன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஜனாதிபதி சட்டத்தரனுமான அல்ஹாஜ் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களை நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக கிடைக்கிறது. Bismillahirrahmanirrahim. In the name of Allah, the most beneficent, the most merciful. Dear ulama, members of the high table, the chiefs of the distinguished speaker, Sheikh Adnan Muhammad, the Vice President of ACJU, Haji Munawar, and of course, Muslim Hajar, my good friend, the man and the event as it were. May I begin by praising Almighty Allah for giving me the privilege, the pleasure, and the courage to be here today. Of course, I am indebted to MEPS for the kind invitation and honor they granted me by asking me to be present at this event. I extend my salams and my welcome to all the ulama here today, particularly the ulama from Kerala district, because I am from Kerala myself, as you know, in a weakness for the Kerala chapter. Having said that, may I say that I'm pleased to be here because Marhum Salahuddin Maulavi is not some mythical figure whom I do not know. I knew him in flesh and blood. I used to admire mainly his gentleness, mainly. It was a sign of piety. He always had a smile on his face, and that smile, I think, is pictured in the photograph you have on the invitation. He was very humble, very simple, but very learned. He was, of course, an international scholar of international repute. He was honored not only in Sri Lanka, but in Pakistan, India, Malaysia, Singapore, and even in the West, the USA and UK. I used to remember he used to come to my house, and my father used to wait for his arrival. And I used to be a sacrificial lamb because I used to ask, he used to call me. They used to discuss the Quran and the Hadith. And I was asked to recite a passage from the Quran.
was the Imam of the Hanafi Mosque in Kandy. He was the inspiration of the revival in Islam in Kandy, the driving force. He has a passion for learning. And he set up a library, 4,000 books in the Hanafi Mosque itself. But his greatest contribution to me, I don't know, correct me if I'm wrong, ulamas are here, was the Mahabharata, the big book. It is like the encyclopedia of Islam. It has got everything. I remember a friend of mine, a brother, was converted to Islam recently, and he wanted a book which covered the entirety of Islam, the Quran 31 says the word. And I would think of no better book than the Mahabharata. Now, it is a very interesting story in the Mahabharata. As I said, he was a very gentle man, a pious man. He was open to all persuasions, but he does recount a story. He says that some doctors were going in a boat. One of them had acute stomach. So the doctors had no medicine. And one of the doctors started reciting from the Quran. So the others took offense and said, what is the use of reciting in a situation like this? Then that doctor turned abusive. He used very harsh language, and the others got annoyed. Then he said, look, if my words can have dissipate or causing anger in you, both the words of the Almighty have effect. The point we're relating is this. Today, we have avalanche of knowledge of ilm. We have the social media, the debates, but we seem to lose the most important thing of taqwa. So I think my grandmother, I remember when I was young, I asked her, why do you believe in Allah? So she was an unlettered lady, uneducated lady, she had not been to school. She said to me, well, Rasul said so. So this is what I'm saying, we have to revive this spirit of taqwa. We have so much of will, too much of will, perhaps, and not enough taqwa. And that's a matter which you, ulamas, it's in your hands to resuscitate that feeling of taqwa, of piety, of devotion, and not pure. Ilm is important, but deen is most. And I want to give that message with you. The other is, this already surrounding to use the word title, correct me if I'm wrong, Mr. Muslim, correct me if I'm wrong, Beshak Kirti, Khala Bhushan, Dr. Alhaj Salahuddin Sheikh, right? That's his full title. He had a dream. He wanted to raise the status of ulama. I agree, because even today, if you go to a function you find, we don't record the same respect, the same status that the ulama should have. Now look at the others. If you go to a function you find the Buddhist monk, how respectful they are. They may not like it personally, but still they are very respectful. We don't have the same sanctity, the same sort of respect for our ulama. Other is, there are so many issues being on ourselves. Fitna is raising his head. We must now unite and speak if possible with one voice on issues. For that we are advocating an Islamic secretariat, a real Islamic secretariat, where we will confine to some to media and some to other specialized areas. So that is the thought I want to leave you. So may I now begin by saying, go back again to my subject and say, because she was not only a scholar of international repute, he was a man of taqwa, man of piety, more importantly. He was also a writer, most important, prolific writer, and also a man who pioneered the SNMC, the Synod Broadcasting Corporation, SLBC, the Muslim service. That is not a service that we can forget. So may I conclude by saying, I welcome all of you to this function today. I'm glad to see my father's friend was the date Maulavi. My friend is Muslim Hajjai's father. His embodiment is father because he's known not only for the strong leadership he gives us, Muslim leadership, but also for his piety and more importantly for his
Father and the Son. And may forgive the sins, if at all, of the great Maulavi. And may you accept his services in this month of Ramadan. May the Almighty extend to us his compassion and his mercy. Jazakallah khair. Thank you very much. ஜஸாக்கல்லாஹ் கைரன். நிகழ்ச்சியை இதுவரை தலைமை உரை வழங்கினார்கள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகருமான ஜனாதிபதி சட்டத்தரணி அல்ஹாஜ் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மௌலவி மர்ஹூம் சலாஹுதீன் பாரி ஹசரத் அவர்களின் 13வது வருட நினைவு நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை அடுத்து இடம்பெற இருக்கிற அம்சம் வரவேற்புரையும் அதே போன்று நிகழ்ச்சியின் பிரதம பேச்சாளர் பற்றிய அறிமுகமும் இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே இதன் போது இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் என்ன, ஏன் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டது, வெப்ஸ் அமைப்பு சார்பாக ஏன் ஒழுங்கு செய்யப்பட்டது போன்ற தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக சிரேஷ்ட ஒளிபரப்பாளரும் வெப்ஸ் அமைப்பின் தலைவருமான அல்ஹாஜ் எமிசத் அஹமத் முனவர்கள் இப்போது பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அழகிலா அருளும் அழகிலா அன்பும் இறைவனோர் இறையின் இனிய பேர்போற்றி உலகெல்லாம் படைத்தே உயர்வுடன் காக்கும் அல்லாஹ் தனக்கே புகழேறாமுடைய அல்ஹம்துலில்லாஹ். அருமையான உலமா பெருமக்களே, பெருமையான எங்களுடைய தலைமைத்துவம் வகிக்கின்ற பேரன்புக்குரிய பாய்ஸ் முஸ்தபா சார் அவர்கள், வந்திருக்கின்ற டெஸ்டிமார்களே, சங்கமிக்க ஆளுங்களே, மற்றும் சகோதரர்களே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, இந்த நிகழ்வு ஏன் என்று உங்களுடைய அறிவிப்பாளர் சகோதரர் பசார் நவாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் இங்கே சொல்லி காட்டினார். முஸ்லிம் எஜுகேஷன் ப்ரோக்ரசிவ் சொசைட்டி என்று நாங்கள் ஆரம்பித்து 2007ஆம் ஆண்டு ஷேக் அகார் முகமது அவர்கள் வந்து அதில் அந்தியார் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார்கள். தலைமை வைக்கக்கூடிய பாய்ஸ் முஸ்தபா இன்றைக்கு 2007ஆம் ஆண்டு தொடங்கி சுமார் 3000 மாணவர்களை பல்கலைக்கழகம் பட்டதாரிகளாக, இன்ஜினியர்களாக, டாக்டர்களாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு கொரோனா காலத்தில், அந்த COVID-19 காலத்தில் நாங்கள் விழுந்து விட்டோம். யாருமே எங்களுக்கு கை கொடுக்கவோ அமைப்பை நடத்தவோ வழி இருக்கவில்லை. என்றாலும் 2020ஆம் ஆண்டு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் உபில் ஹாஜியார் அவர்கள் முன் வந்து வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மேற்காலத்து பிள்ளைகளை பாராட்டுவோம் என்று சொல்லி அவருடைய ஜக்காத் சதகா கணக்கு பார்த்து தந்தார்கள். 15 லட்சம் ரூபாயை பிள்ளைகளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம் மேல் மாகாணத்து பிள்ளைகளுக்கு. அந்த பணியின் பின்னர் எதுவும் நடக்கவில்லை. நாட்டில் சில அரசியல் சூழ்நிலை. நான் யோசித்தேன், மௌலவி சலாஹுத்தீன் அவர்களுக்கு முஸ்லிம் ஹாஜியார் அவர்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. மாணவியில் நான் 45 ஆண்டுகள் கடமையாற்றிய காலத்திலிருந்து 1950ஆம் ஆண்டுகளிலிருந்து பணியாற்றிய ஆளுங்கள், உலமாக்கள் நிறைய பேரை பட்டியல் போட்டு பார்த்திருக்கிறேன். ஷேக் அகார் அவர்கள், ஷேக் பகீர் அவர்கள், டாக்டர் சுக்ரி அவர்கள் மற்றும் மௌலவி சலாஹுத்தீன் போன்றவர்கள் எங்களுடைய காலத்தில், அதற்கு முன் 1950களிலிருந்து ஆற்றிய உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மருகும் மணிமொழி மௌலானா காலில் ரஹ்மான் அவர்கள், எங்கே அபுல் ஹசன் காவிரி அவர்கள், மருகும் மசூத் ஆலிம் அவர்கள், இப்படி பெருங்கொண்ட ஆளுங்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களை யாரும் நினைக்கிறார்கள் இல்லையே. நான் முஸ்லிம் ஹாஜியார்ட்ட கேட்டேன், எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை, நீங்க ஒன்றும் செய்யணும் என்று சொன்னால், இது இந்த இடத்தில் இங்கு வந்து செய்வதற்கு எங்களுக்கு பட்ஜெட் அதுதான் இருக்கிறது. நான் யோசித்தேன், உங்களுடைய ஒரு கன்ட்ரிபியூஷனை செய்யுங்கள், பரவாயில்லை செய்வோம். என்னன்னா அவர் கல்வியில் பெரும் விழா எடுப்பார். நாங்கள் நேரடியாக அஞ்சல் செய்து கல்வியில் 2023ஆம் ஆண்டு எங்கள் தலைவர் எல்லோரும் சென்று ஊர் முழுக்க சாப்பாடு கிணறு கொடுத்து பெரும் விழா எடுப்பார். அது செய்யுங்க, இதையும் செய்யுங்க என்று சொல்லி ஆய்வுக்கு ஒரு விழா எடுத்து ஒரு முன்மாதிரி நினைவு பேருடைய நிகழ்த்துவோம் என்று அன்புக்குரிய எங்களுடைய கல்விமான் அறிஞர் சேஷ் அகார் அவர்கள் கேட்டேன். நான் வருகிறேன், ஆனால் நேரம் நோன்பு காலம் கொஞ்சம் பொறுத்து பார்க்கும் என்று தாமதிக்கும் எங்களுக்கு உடன்பட்டுக் கொண்டார்கள். அன்போடு வரவேற்கிறோம் ஷேக் அவர்களே. ஜாமியா நவீனியாவிற்கு கலாநிதி சுக்ரிக்கு பின்னர் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். காலடியில் மாணிக்கத்தை வைத்துக் கொண்டு மண்ணை தோண்டி தருவது போட்டு தேடிக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அன்போடு அவர்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் இத்தகைய ஒரு ஆளுமையை மரியாதைப்படுத்துவதற்கு பொருத்தமானவர். சலாஹுதீன் ஹசரத் அவர்களோடு நான் திருச்சியிலும் மலேசியாவிலும் ஐயம்பேட்டையிலும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஏன் அரபா மைதானத்தில் 2001ஆம் ஆண்டு ஹஜ்ஜின் போது அவர் ஓதிய துவாவை கொடுத்து நான் ஒளிபரப்பியிருக்கிறேன், பலமுறை ஒளிபரப்புகிறேன். இன்னும் அது வரும் இன்ஷா அல்லாஹ் துவா. இப்படி பல நிகழ்வுகளை கலந்து கொண்ட பொழுது நான் கேட்டேன் முஸ்லிம் ஹாஜியாரிடம், ஏன் பாப்பாக்கு இப்படி ஒரு விழா செய்யக்கூடாது? அவர் விரும்பவே இல்லை. மிக கஷ்டப்பட்டு நான் நாளை உம்ரா போகிறேன், எப்படி நாங்கள் பொருட்படுத்துவோம். நண்பர் வசியா நவாஸ், நண்பர் ஹிஷாம், மற்ற என்னுடைய அமைப்பினர்கள் இப்படி ஒரு முயற்சி செய்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சி இன்னும் பல உலமாக்களை ஆண்டுதோறும் நினைத்து பாருங்கள்.
யார் டாக்டர் ஏமே அஜித்துக்கு வையகமே ஆண்டுதோறும் விழா எடுக்கிறார்கள். அதுபோல பாபிச்சமருக்கு அது செய்கிறார்களா? இல்லை, ராசிபதிக்கு செய்கிறார்கள். அது அமைப்பு இருக்கிறது. இப்படி ஆளுங்களை நினைத்து பார்த்து இவர்களால் யாராவது செய்கிறார்களா? இல்லை. ஆகவே இது ஒரு தொடக்கம். இந்த தொடக்கம் தொடர வேண்டும். இன்னும் பல ஆளுங்களுக்கு நீங்கள் ஆண்டுதோறும் நினைவு பேருரை சொல்லி இந்த சமுதாயத்துக்கு, புதிய இளைஞர்களுக்கு, புதிய வாலிபர்களுக்கு, புதிய ஆளுங்களுக்கு, இங்கே இருக்கின்ற அத்தனை இளம் ஆளுங்களும் மசூத் ஆலிம் என்றால் யார், சலாவுதீன் மௌலவி யார், அவருடைய பாரம்பரியமாக இருந்து வந்த பழக்க வழக்கங்கள், ஆளுங்கள், உலமாக்கள் நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் நினைத்து இந்த ஏற்பாடை நாங்கள் செய்தோம். அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களை அனைவரை அன்போடு வரவேற்றுக் கொண்டு ஒவ்வொரு மேசையில் நீங்கள் நிறைத்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து ஒரு மேசையில் 5 பேரும் 4 பேரும் இருக்காமல் எல்லோரும் சம்பூர்ணமாக மேசைகளை நாங்கள் நிறைத்துக் கொள்வோம். இன்னும் நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் வந்து சேர்ப்பார்கள். நோன்பு துறக்கிற நேரத்தில் எல்லோரையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சமுதாயத்தில் நல்ல மக்கள் வந்திருக்கிறார்கள். சமூக பணி அலங்கரித்து மருத்துவ மக்கள் சங்கம் அடிக்கடி சொல்வார்கள், சீதனத்துக்காக குரல் கொடுங்கள் சொல்வார்கள். யார் பேசுகிறார்? இப்படி நிறைய பேச வேண்டும். இப்படி நேரத்தை எடுத்துக் கொள்வது நான் விரும்பவில்லை. ஷேக் அவர்களே, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது உங்களுடைய உரைக்கு நாங்கள் தருகிறோம் நேரம். இஃப்தார் வரையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் துஆவுக்கு மாத்திரம் டைம் விட்டு அவர்களுக்கு உரை நிகழ்த்து கொடுப்போம். ஜாமியா நவீனியாவுடைய தலைமத்திற்கு வருகின்ற பொழுது அதனை உருவாக்கியவர்கள் என்ன நோக்கத்துக்கு ஆரம்பித்தார்களோ அதனை இப்படி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் எத்தனையோ பட்டதாரிகள் முழு உலகிலும் பிரகாசிக்கிறார்கள். ஜாமியாவுடைய பட்டதாரிகள். இது போன்ற ஒரு பல்கலைக்கழகம் 55 ஆண்டுகளாக இன்னும் வரவில்லை. இது வரட்டும், வளரட்டும் என்று நாங்கள் துஆ செய்து கொண்டு எதிர்காலத்தில் இப்படி ஆண்களை அடையாளம் கண்டு ஆண்டுதோறும் நினைவு பேர்வை நடத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் விடுத்து நான் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அஹமத் முனவர் விடுபெறுகிறேன். உங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியிலே இதுவரை இந்த நிகழ்வின் நோக்கம், அதே போன்று இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான காரணம் பற்றி விளக்கமளித்தார்கள் மிக்ஸ் அமைப்பின் தலைவரும் சிரேஷ்ட உதவியாளரும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபன முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளருமாகிய அல்ஹாஜ் அஹமத் முனவர் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே அடுத்து இடம்பெற இருக்கின்ற அம்சத்திற்கு முன்னர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபன செய்தி பிரிவின் பணிப்பாளர் சகோதரர் குமுது வஜிர பெரேரா அவர்கள் வரை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்கு இங்கே வரை தந்திருக்கின்ற பத்தாகி அலுவலக கண்டி சிட்டி ஜமீத் உலமா சார்பாக அவர்களையும் நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். ரசான் உஸ்தாத் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அழைத்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே உங்களுடைய அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் பிரதம பேச்சாளராக கலந்து கொண்டிருக்கின்ற ஜாமியா நவீனியாவினுடைய தற்போதைய முதல்வர், சமகால இலங்கையின் மிகச்சிறந்த இஸ்லாமிய சிந்தனையாளர் ஷேக் ஏசி அதார் முகமது அவர்கள் இப்போது நிகழ்விலே உரையாற்றுவார். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. مولانا مولوي சலாஹுத்தீன் பாரி அவர்களே, அவர்களுடைய வாழ்வை, பணிகளை நினைவு கூறும் நோக்கத்தோடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மகத்தான நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர், தென்கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர், ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களே, மர்ஹூம் சலாஹுத்தீன் பாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய புதல்வர், மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அல்ஹாஜ் முஸ்லிம் சலாஹுத்தீன் அவர்களே, முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கத்தின் ஸ்தாபக தலைவர், இந்த நிகழ்வின் பிரதம ஏற்பாட்டாளர், எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் அல்ஹாஜ் அஹமத் முனவர் அவர்களே, சங்கத்தின் உறுப்பினர்களே, இங்கு மேடையில் விட்டிருக்கின்ற மதிப்புக்குரிய புர்ஹான் ஹசரத் அவர்களே, இனிய மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்தகைய நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏன் நடாத்தப்பட வேண்டும் என்பதை சகோதரர் முனவர் ஹாஜி அவர்கள் தொட்டு காட்டினார்கள். ஆரம்பமாக நம்மோடு வாழ்ந்து
நம்மை விட்டு பிரிந்தவர்களுடைய நலவுகளை நினைவு கூறுவது என்பது ஒரு முக்கியமான அமல். மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற உயர்ந்த பிரார்த்தனையாக துஆவாகவும் அது இருக்கும். ஒரு நாள் ஒரு ஜனாசா செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிற்கிறார்கள். அந்த ஜனாசாவுடைய நலவுகளை மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்றார்கள். மற்றொரு ஜனாசா கடந்து சென்றது. அந்த ஜனாசாவுடைய கெடுதிகளை மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்றார்கள். இதை அவதானித்துக் கொண்டிருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, முதலாவது ஜனாசா சென்ற போது வஜபத் என்றீர்கள், அடுத்த ஜனாசா கடந்து சென்ற வேளையிலும் வஜபத் என்றீர்கள், நீங்கள் என்ன கருதினீர்கள், சொல்ல வந்தீர்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது ஜனாசா கடந்து சென்ற வேளையிலே மக்கள் அவருடைய நலவுகளை சொன்னார்கள், அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று நான் சொன்னேன். இரண்டாவது ஜனாசா கடந்து சென்ற போது மக்கள் அவருடைய கெடுதிகளை பேசினார்கள், அவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது, விதியாகி விட்டது என்று நான் சொன்னேன். இவ்வாறு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹ் ஃபில் அர்த், அன்தும் ஷுஹதாஉல்லாஹ் ஃபில் அர்த், அன்தும் ஷுஹதாஉல்லாஹ் ஃபில் அர்த். மனிதர்களே, நீங்கள் தான் இந்த பூமியிலே அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும் சாட்சியாளர்கள். மனிதர்கள் தான் மனிதர்களை பற்றி அல்லாஹ்விடம் சாட்சி சொல்ல வேண்டும். நபி அவர்கள் 3 முறை இதனை வழக்கி திரும்ப திரும்ப சொன்னார்கள். இந்த வகையிலே நம்மை விட்டு பிரிந்து சென்ற நல்லடியார்களுக்காக, நல்ல மனிதர்களுக்காக, நமது பெற்றோருக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, அன்பர்களுக்காக, அறிஞர்களுக்காக, பெருந்தகைகளுக்காக நானும் நீங்களும் சாட்சி சொல்ல வேண்டும். அவருடைய நலவுகளை பேசுகிற அளவுக்கு அது சாட்சியாக மாறும். அந்த சாட்சியின் விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை. அதே போல நம்மை விட்டு பிரிந்து செல்லும் நல்ல அடியார்களை, நல்ல மனிதர்களை நினைவு கூறுகின்ற அந்த பழக்கம் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே மிகப்பெரிய ஒரு சுன்னா. இதனை திக்ரு மஹாசினில் மௌத்தா, இறந்தவர்களுடைய நல்ல விஷயங்களை பிரஸ்தாபிப்பது, நினைவு கூறுவது, இது முக்கியமான ஒரு அமல். இந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால், இந்த நிகழ்வுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பின்புலம், இஸ்லாமிய பின்புலம் இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு சாட்சி சொல்வது. இரண்டாவது, அவர்களுக்காக துஆ செய்வது. இவை அனைத்தை விட மற்றொரு கடப்பாடு இருக்கிறது. அதுதான் நன்றி சொல்வது. நன்மை செய்தவர்களுக்கு, நலவு செய்தவர்களுக்கு, சேவை செய்தவர்களுக்கு நன்றி சொல்கிற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கு. இவற்றோடு சகோதரர்களே, மிக முக்கியமான மற்றொரு நோக்கமும் இப்படிப்பட்ட நினைவேந்தல் நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் அல்லது நினைவு பேருரைகளுக்கு பின்னால் இருக்கிறது. அதுதான் இளம் தலைமுறையினருக்கு நமது மூதாதையர்களை, முன்னோர்களை சிறந்த ரோல் மாடல்ஸாக, சிறந்த அடையாள புருஷர்களாக அறிமுகம் செய்வது. நமது இளம் தலைமுறையினருக்கு நமது வரலாறு தெரியாது, நமது பாரம்பரியம் தெரியாது, நமது கலாச்சாரம் தெரியாது, நமது முன்னோடிகள் தெரியாது, நம் சமூகத்தை தூக்கிய மனிதர்கள் தெரியாது, நமது வேர்கள் தெரியாது, ரூட்ஸை தெரியாத, வேர்களை அறியாத நிலையில் தான் நமது தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய நிகழ்ச்சிகள் தான் நிச்சயமாக அவர்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டலை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வகையில் தான் மௌலானா மௌலவி ஸலாஹுத்தீன் பாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நினைவு கூறும் வகையிலே இந்த நினைவு பேருரை நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நலீம் ஹாஜியார் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நினைவு பேருரை தொடரின் அங்குரார்ப்பண நினைவுரையை நிகழ்த்துகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து கலாநிதி சுக்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களது நினைவு பேருரையை நிகழ்த்துகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த நாடு பெற்றெடுத்த ஒரு பரோபகாரியின் நினைவு பேருரை நிகழ்த்தும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த நாடு பெற்றெடுத்த நம் சமூகத்தின் ஒரு புலமை சொத்தான கலாநிதி சுக்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நினைவு பேருரையை நிகழ்த்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த நாடு, இந்த சமூகம் கண்ட, நமக்கு தந்த மாபெரும் ஒரு இஸ்லாமிய அறிஞரான மௌலானா மௌலவி ஸலாஹுத்தீன் பாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த நினைவு பேருரையை நிகழ்த்துவதற்கும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இதனை நான் ஒரு அருளாக மாத்திரமல்ல, மிகப்பெரிய பெருமையாகவும் கருதுகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த ஏற்பாட்டாளர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கலாநிதி மௌலானா
மௌலவி சலாஹுத்தீன் பாரி ரஹிமுல்லா அவர்களோடு ஓரளவு நான் பழகியிருக்கிறேன். அவர்களோடு சில நிகழ்ச்சிகளிலே நான் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பங்கேற்றிருக்கிறேன். குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய புதல்வர் முஸ்லிம் சலாஹுத்தீன் அவர்கள் அவர்களுடைய பிறந்த மண்ணிலே ஸ்தாபித்த அவர்களுடைய பேரால் நிறுவி அங்குரார்ப்பணம் செய்து வைத்த நூலக திறப்பு விழாவிலே பங்கேற்கும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. அங்கு உரை நிகழ்த்தும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அந்த வகையிலே மௌலானா மௌலவி சலாஹுத்தீன் பாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒப்பீட்டு ரீதியில் ஓரளவு தகுதி உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று நம்புகிறேன். தேசத்திலும் சர்வ தேசத்திலும் அறியப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் இருந்தார். அத்தகைய ஒரு ஆளுமையை நினைவு கூறுவது நமது தார்மீக கடமை என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அவர் ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய பங்களிப்புகள் பன்முகப்பட்டவை. அவர் ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அவர் ஒரு பன்முக ஆளுமை. ஆரம்பமாக அந்த காலத்திலே அறிஞர்கள் உலமாக்கள் குறைவாக இருந்த காலத்திலே, திறமைகளும் ஆற்றல்களும் குறைவாக பெற்ற மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலே மௌலானா மௌலவி சலாஹுத்தீன் பாரி அவர்கள் மொழி புலமை பெற்றவராக இருந்தார். மல்டிலிங்குவல் ஸ்காலராக அன்று அவர் விளங்கினார். தமிழ் மொழியில் அவருக்கு புலமை இருந்தது, சிங்கள மொழியில் அவருக்கு தேர்ச்சி இருந்தது, ஆங்கில மொழியிலே பரிச்சயம் இருந்தது. நிச்சயமாக அரபு மொழியையும் அவர் நன்கு கற்றிருந்தார். வெறுமனே மொழி புலமை மாத்திரமல்ல, நல்ல நாவன்மை மிக்க ஒரு பேச்சாளராக அவர் விளங்கினார். எலக்ட்ரோவன்ட் ஸ்பீக்கர், ஒரு பப்ளிக் ஒரேட்டர். அந்த காலத்திலேயே மிக பிரபலமான ஒரு பேச்சாளராக, மிக பிரபலமான நாவன்மை மிக்க ஒரு உரையாளராக, விரிவுரையாளராக அவர் விளங்கினார். இவற்றோடு அவர் உலக புகழ் பெற்ற ஒரு ஹபீபாக இருந்தவை பலருக்கு தெரிந்திருக்கும். ஆயிரக்கணக்கான சுத்துபாக்களில் 5 தசாப்த காலத்துக்கு மேலாக அவர் நிகழ்த்தி இருக்கிறார் என்பது இங்கே இருந்து குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். உலகிலே பல நாடுகளுக்கு அவர் சென்று சொற்பொழிவுகள், விரிவுரைகள், சுத்துபாக்கள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று தனது சமய சன்மார்க்க பணியை வெற்றிகரமாக செய்து வந்திருக்கிறார். இந்த காலத்திலே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் வாழ்ந்த காலம் இந்த அளவு தூரம் அறிஞர்கள், புத்திஜீவிகள் இருந்த காலம் அல்ல. அத்தகைய ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு இடைவெளியை அவர்கள் நிரப்பினார்கள். நாடு நாடாக சென்று தனது சன்மார்க்க பணியை அவர்கள் முன்னெடுத்தார்கள். எனவேதான் இவர்களுக்கு பூலோகம் சுற்றும் இஸ்லாமிய ஸ்தானிகள் என்ற ஒரு பட்ட பெயர் அந்த காலத்திலே சூட்டப்பட்டது. பூலோகம் சுற்றும் இஸ்லாமிய ஸ்தானிகள் என்று. இது போக ஞானத்தேனி, தாஜுல் உலமா, நடமாடும் சர்வகலாசாலை என்றெல்லாம் அந்த காலத்து மக்கள் அவரை கௌரவித்து பாராட்டி அவருக்கு பல பட்டங்களை சூட்டினார்கள். இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக், ஹாங்காங், ஐக்கிய ராஜ்யம், UK, அமெரிக்கா, பிரான்ஸ் என்று பல நாடுகளுக்கும் அந்த காலத்திலே சென்று மார்க்கப்பணியில் ஈடுபட்டார். இன்று கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக இளம் உலமாக்கள், இப்போதைய தலைமுறையை சேர்ந்த அறிஞர்கள் உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளுக்கும் சென்று தவா பணியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள் கூட இருக்கவில்லை. ஒரு தனி மனிதனாக நின்று இத்தகைய ஒரு மகத்தான பணியை அவர் செய்திருக்கிறார். எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த காலத்திலே இலங்கை சேர்ந்தவர் என்று கண்டுவிட்டால் போதும் கண்டி மௌலானாவை தெரியுமா என்று கேட்பார்கள். நான் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னரேயே ஓரளவு சில பல நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறேன். மலேசியாவுக்கு போனால், சிங்கப்பூருக்கு போனால், நீங்கள் இலங்கையிலிருந்து அமர்ந்திருக்கிறீர்கள், கண்டி மௌலானாவை தெரியுமா என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் அந்த காலத்திலேயே அவர்கள் புகழ்பெற்ற ஒரு அறிஞராக இருந்தார்கள். ஒரு பக்கம் அவர்களுக்கு மொழி புலமை இருந்தது, மறுபக்கம் நாவன்மை இருந்தது, இன்னொரு பக்கம் அவர்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தார்கள். ஒரு ஆளில் அந்த காலத்திலே ஒரு எழுத்தாளராக இருப்பது என்பது சாமானியமான விஷயம் அல்ல. 1950களிலேயே அவர்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதுவார்கள், சஞ்சிகளுக்கு கட்டுரை எழுதுவார்கள். 200க்கும் மேற்பட்ட சிறு நூல்களை அவர்கள் எழுதினார்கள். அந்த நூல்கள் லட்சோப பிரதிகள் அச்சிடப்பட்டு உலகில் பல நாடுகளிலே பகிரப்பட்டிருக்கின்றன. தமிழ், ஆங்கிலம், சிங்களம் ஆகிய 3 மொழிகளிலும் அவருடைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த நூல்களுடைய தொகுப்பு தான் இங்கே கௌரவ் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள் குறிப்பிட்ட அந்த பிக் புக் அல்லது மகாபோத
தமிழிலே தோப்புகளின் தோப்பு என்ற பெயரிலே அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு முற்போக்கான மனிதர், தூரநோக்கூடிய மனிதர், புரட்சிகரமான ஒரு மனிதர் என்று அவரை வர்ணித்தால் பிழையாக மாட்டார். அந்த காலத்திலே நூல்களை எழுதினார், நூல்களை வெளியிட்டார். நூல்களை வெளியிடுவதற்காக ஒரு பதிப்பகத்தை அமைத்தார். தனது மூத்த மகள் என்று நினைக்கிறேன், அல்லது மகள் என்று நினைக்கிறேன், ஷிஃபா பப்ளிகேஷன் என்ற பெயரிலே அந்த காலத்திலேயே ஒரு வெளியீட்டு பணியகத்தை, பதிப்பகத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய ஒரு ஆளும் சலாஹுதீன் ஹஸரத் அவர்கள். இன்று இது ஒரு பெரிய விவகாரம் அல்ல. அன்றைய காலத்திலே அவர் செய்தது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுவது. இவை அனைத்தோடும் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார், ஒரு டீச்சர், ஒரு ஐடியல் டீச்சர், ஒரு முன்மாதிரியான ஆசிரியர். அவர் சுமார் 30 ஆண்டுகள் இலங்கை அரச பாடசாலைகளிலே அவர் அரபு இஸ்லாம் ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறார். ஒரு மாணவ பரம்பரை உருவாக்கி இருக்கிறார். சென்ட் போல்ஸ் போன்ற முஸ்லிம் அல்லாத பாடசாலையில் கூட அவர் இஸ்லாம் பாட ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறார். இதனை நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? நானும் கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக, 4 தசாப்த காலங்களுக்கு மேலாக ஒரு ஆசிரியராக இருப்போம். ஜாமியா நதீமியா என்ற கலாபீடத்திலே கடந்த 48 ஆண்டுகளாக இருந்து 41 ஆண்டுகள் அங்கே ஒரு ஆசிரியராக கடமையாற்றியவன் என்ற வகையில் நான் உண்மையிலேயே சலாஹுதீன் ஹஸரத் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆசிரியராக இருந்ததை என்று பெருமைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறார்கள். இன்னமா பரஸ்து முஅல்லிமன், நான் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசிரியனாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பெருமைப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நினைக்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா துறைகளிலும் மிகவும் பெருமதியான ஒரு துறைதான் ஆசிரியம். ஆசிரியர் தொழில் அல்ல, அது ஒரு ப்ரொஃபஷன் அல்ல, அது ஒரு மிஷன், அது ஒரு நோபல் மிஷன். அந்த நோபல் மிஷனில் இருந்தவர் தான் மௌலானா மௌலவி சலாஹுதீன் பாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அனைத்து விட மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அந்த காலத்திலேயே பரவலான சமூக அங்கீகாரம் இருந்தது, சோசியல் ரெகக்னிஷன். நிறைய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் எந்த அளவு தூரம் மொத்தமான முழுமையான சமூக அங்கீகாரம் இருக்கிறது என்பது ஒரு கேள்வி. ஆனால் மௌலானா சலாஹுதீன் பாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சமூக மட்டத்திலும் சரி, தேசிய மட்டத்திலும் சரி, சர்வதேச மட்டத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருந்தது. இலங்கையிலே சாக் மாநாடு நடந்த போது, சாக் கான்ஃபரன்ஸ் நடந்த போது, இலங்கை முஸ்லிம்கள் சார்பில், உலமாக்கள் சார்பிலே கலந்து கொண்ட ஒரே ஒரு மனிதராக மௌலானா அவர்கள் தான் இருந்தார்கள். விக்டோரியா அணைக்கட்டு திறப்பு விழாவின் போது இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலும் உலமாக்கள் சார்பிலும் பங்கேற்று அங்கு உரை நிகழ்த்தி பிரார்த்தனை செய்தவர்கள் மௌலானா சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான். அந்த காலத்திலே எல்லா ராஜாங்க நிகழ்வுகளிலும் சலாஹுதீன் ஹஸரத் அவர்கள் தான் முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே பங்கேற்பார்கள். அவர்கள் வாழும் காலமெல்லாம் கண்டி மாநகரத்துக்கு மிகப்பெரிய தலைமைத்துவத்தை வழங்கினார்கள். ஜம்மியத்துல் உலமாவாக இருக்கட்டும், இது எல்லா அமைப்புகளும் சலாஹுதீன் ஹஸரத் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் தான் இயங்கியது. ஒரு தந்தை தனையன் உறவு நமக்கும் சலாஹுதீன் ஹஸரத் அவர்களுக்கும் இடையில் இருந்ததாக கண்டி உலமாக்கள் என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு ஒரு தந்தையை போல் இருந்தார்கள். அப்படித்தான் நம்மை வழிநடாத்தினார்கள். அவர்களுடைய இழப்பு என்பது குறிப்பாக சிறப்பாக கண்டி பிரதேசத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. நிரப்பப்பட முடியாத இடைவெளி. ஃபஸ்லுர் ரஹ்மான் ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், இன்று வரை அவர்களுடைய அந்த இடம் எவராலும் நிரப்பப்படவில்லை. இதே கருத்தை ஹனஃபி பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கிற ஃபாயிஸ் மௌலவி அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இவை அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, இன்னொரு விஷயத்துக்கும் அவர்கள் முன்னோடியாக இருந்தார்கள். அதுதான் சமூக நல்லிணக்கம். இன்று பறக்க பேசப்படுகிற இந்த எத்னிக் ஹார்மனி, பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அல்லது சோசியல் கொஹேஷன் அண்மை காலமாக பயந்தும் பயப்படாமலும் விரும்பியும் விரும்பாமலும் எல்லோரும் பேசும் தீமாக பொருளாக மாறி இருக்கிறது இன்று. இதெல்லாம் ரியாக்ஷன். ஆனால் மௌலானா மௌலவி சலாஹுதீன் ஹஸரத் அவர்கள் அன்றே ப்ரோஆக்டிவாக சமூக நல்லிணக்கத்துக்காக தூய்மையாக பாடுபட்டார்கள் என்பதற்கு தாராளமாக சான்றாளர்கள் இருக்கின்றனர். அவர்கள் பிற மத தலைவர்களோடு நல்லுறவு பாராட்டினார்கள். குறிப்பாக இலங்கையுடைய பௌத்த தலைமை பீடம் இருக்கும் இடம் கண்டி அஸ்கிரிய பீடம், மல்வத்து பீடம் ஆகியவற்றோடும் அதனுடைய தலைமை குருமார்களோடும் பீடாதிபதிகளோடும் மிக நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹனஃபி பள்ளியை புனர்நிர்மாணம் செய்யும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்த போது சில பல நடைமுறை பிரச்சனைகள் வந்த சந்தர்ப்பங்களிலே பீடங்களுடைய பெரியவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை எல்லாம் அணுகி அவர்கள் மிகவும் வெற்றிகரமாக
எல்லா பிரச்சனைகளையும் கையாண்டது மாத்திரமல்ல, திறப்பு விழாவின் போது, மஸ்ஜிதுடைய திறப்பு விழாவின் போது அந்த பீடாதிபதிகளை அழைத்து அவர்களை கௌரவித்து அவர்களும் அன்னாருடைய அழைப்பை ஏற்று அந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்ட வரலாற்றையும் இங்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவை அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். அவர்கள் பன்மொழி புலமை கொண்டவர், பேச்சாளர், எழுத்தாளர், சமூக நல்லிணக்கத்தின் முன்னோடி. இவை அனைத்துக்கும் அப்பால் மிக உயர்ந்த பண்பாடுகளை கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். எல்லா உயர்ந்த ஆளுமை பண்புகளும் அவரிடம் காணப்பட்டன. அவர்கள் ஒரு கேரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி. அவர்கள் மிகவும் வசீகரமான ஒரு கவர்ச்சியான ஆளுமை. அல்-முஃமினு யஅலஃப் வ யுலஃப் வலா கைர ஃபீமன் லா யஅலஃப் வலா யுலஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் என்றால் அடுத்தவரோடு பழகுவான், அடுத்தவர்களும் அவனோடு பழகுவார்கள். யார் அடுத்தவரோடு பழக மாட்டாரோ, யாரோடு அடுத்தவர்கள் பழக மாட்டார்களோ அவர் நல்ல ஒரு மனிதர் அல்ல, நல்ல ஒரு மூமின் அல்ல என்று சொன்னார்கள். அடுத்தவரோடு பழகுகின்ற அடுத்தவர்களும் அவரோடு பழகுகிற அளவுக்கு தான் அவர்களுடைய பண்பாடுகள் இருந்தன. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், உயர்ந்த தலைமைத்துவ பண்புகள் அவரிடம் காணப்பட்டன. அவர்கள் ஒரு பக்கம் மிகவும் மேன்மையானவர்கள், மிக மிக சாஃப்டானவர்கள், இன்னொரு பக்கம் மிகவும் கண்டிப்பானவர்களும் கூட. எல்லா பிரச்சனைகளையும் சாணக்கியத்தோடு கையாள்வார்கள். கண்டி பிரதேசத்துக்கு மிகப்பெரிய அரணாக பலமாக அவர்கள் விளங்கினார்கள். மக்கள் எல்லோரும் கட்டுப்பட்டார்கள். ஒரு ஆலிமில் சொன்னார், சலாஹுத்தீன் ஹசரத் அவர்களுடைய பேச்சை அந்த காலத்து உலமாக்களும் சரி, பொதுமக்களும் சரி, சமூக தலைமைகளும் சரி ஒரு வேத வாக்கை போன்று பார்த்தார்கள். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கு அங்கீகாரம் இருந்தது. ஆனால் அன்று ஒரு ஆளுமாக, சாதாரண மௌலவியாக இருந்த போதிலும் அவர்கள் இந்த அளவு பெரிய ஆளுமையாக மாறியதற்கு பின்னால் அவர்களிடம் இருந்த சில பழக்க வழக்கங்கள் முக்கியமான காரணம். குறிப்பாக வாசிப்பு பழக்கம் இன்னும் கூட பலரிடம் இல்லை. நிறைய பேரிடம் இல்லாத ஒரு விஷயம். நான் அந்த பெயர்கள் யாருன்னு சொல்லவில்லை. வாசிப்பு பழக்கம், ரீடிங் ஹேபிட் ரொம்ப குறைவு. வாசிக்க வேண்டியவர்கள் வாசிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று கூட நிலவுகிறது. ஆனால் ஹசரத் அவர்களுடைய கொபியா பொழுதுபோக்காக வாசிப்பிருந்தது. தினசரி பத்திரிகைகளை வாசிப்பார்கள், சஞ்சைகளை வாசிப்பார்கள். அந்த காலத்தில் அந்த கான்டெக்ஸ்டுக்கு போய் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். புத்தகங்களை வாசிப்பார்கள். வீட்டிலே ஒரு நூலகம் இருந்தது. ஹனஃபி மஸ்ஜிதிலே ஒரு நூலகம் வைத்திருந்தார்கள். அங்கே பொது நூலகம் ஒன்று இருந்தது. அவர்களுக்கு என்று ஒரு தனியான பிரத்யேக நூலகம் இருந்தது. அனைத்துக்கும் மேலாக நேர்த்தியாக ஆடை அணிவார்கள். அவர்கள் அற்புதமான ஆளுமை, அழகாக ஆடை அணிவார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனது பாடசாலை பருவத்தில் இருந்தால் 7, 8ஆம் வகுப்பில் நான் படித்துக் கொண்டிருக்கும் போது குருநாகலிலே ஒரு பாடசாலையில் நடந்த இஸ்லாமிய வைபவத்தில் நான் பங்கேற்ற ஞாபகம் இருக்கிறது. அங்கே அழகாக சஃபாரி அணிந்த ஒரு ஆளின் வந்து உரை நிறுத்தினார். எனக்கு நீண்ட காலத்துக்கு பிறகுதான் தெரியும் அவ்வாறு அங்கு வந்தவர் சலாஹுத்தீன் ஹசரத் அவர்கள். அந்த அளவுக்கு மிக அழகான ஒரு கவர்ச்சியா ஆளுமை மாத்திரம் அல்ல, மிக அழகாக ஆடை அணிகின்ற பழக்கம் அவருக்கு இருந்தது. அன்னாரிடம் எளிமையும் பணிவும் இருந்தது. குறிப்பாக சொல்வார்கள், ஒரு சபைக்கு போனால் ஏழைகள், சமூகத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கும் சகனுக்கு போய் அமர்ந்து கொண்டு அவர்களோடு உணவருந்துவார்கள். அவருடைய உணவு, உடை, போக்குவரத்து அனைத்திலும் எளிமை பெறப்பட்டது. பணிவும் தன்னடக்கமும் இருந்தது. எப்போதும் இன்முகத்தோடு இருப்பார்கள், மலர்ந்த முகத்தோடு இருப்பார்கள். சிறியோர் பெரியோர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் பழகுவார்கள், கனிவாக பேசுவார்கள். கர்வம், பெருமை, தலைக்கணம், இன்டெலெக்சுவல் அரகன்ஸ், நான் ஒரு ஆலிம், நான் இந்த காலத்தில் முடிசூடா மன்னன், உலக புகழ் பெற்ற பேச்சாளன், எழுத்தாளன் என்ற அந்த பார்வையை அவரிடம் இருக்கவில்லை. மிக மென்மையான மனிதன் என்று நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள் இவை அனைத்துக்கும் மேலாக நன்றி பாராட்டும் ஒரு உயர்ந்த குணம் அவரிடம் இருந்தது. பெரிய சிறிய எல்லா உதவிகளுக்காகவும் நன்றி பாராட்டுவார்கள், துஆ செய்வார்கள். ஒரு பக்கம் பணிவு, யார் பணிவோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவார். மறுபக்கம் நன்றி சொல்லும் மனப்பான், யார் நன்றியோடு நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு தனது அருட்கொடைகளை அதிகரித்துக் கொடுப்பான் என்று அல்குர்ஆன் சொல்கிறது. பிறரை மதிக்கும் பண்பும் அவர்களிடம் நிறைவாக காணப்பட்டது. இவற்றோடு ஒரு ஆலிமாக இருந்த போதிலும் அவர்கள் தர்மமும் சமூக சேவையும் செய்வதிலே அதிக ஈடுபாடு காட்டினார்கள். சுமார் 40 ஆண்டுகள் பணிபுரிந்த ஹனஃபி பள்ளிவாசல் புனர் நிர்மாண பணிக்கு முன்னோடி அவர்கள். இன்று கண்டி மாநகரிலே முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தின் சின்னமாக விளங்கும் அந்த ஹனஃபி மஸ்ஜிதை புனர் நிர்மாணம் செய்வதற்கு தலைமைத்துவம் வழங்கியவர்கள் ஹசரத் அவர்கள் தான். 40 ஆண்டு காலம் அந்த பள்ளிவாசலிலே அவர்கள் பணியாற்றினார்கள்.
அதுபோது எதிர்கொண்ட சவால்களை அவர்கள் வெற்றிகரமாக சமாளித்தார்கள் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இவற்றோடு இவர்கள் மற்றும் பல சமூக பணிகளில் ஈடுபட்டார்கள். கண் இஸ்லாமிய நிலையத்தின் பணிப்பாளராக இருக்கிறார். வக்ஃபு சபை உறுப்பினராக இருந்தார்கள். அகில இலங்கை மட்டத்து சமாதான நீதிவானாக செயல்பட்டார்கள். தேசிய சர்வதேச மாநாடுகளில் பங்கேற்றார்கள், நிகழ்வுகளில் பங்கேற்றார்கள். இவர்களது இத்தகைய சமூக சமய சன்மார்க்க பணிகளுக்கு தேசத்திலும் சர்வதேசத்திலும் பல பாராட்டுகள் கிடைத்தன, விருதுகள் கிடைத்தன. கௌரவ கலாநிதி பட்டம் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. தேசமானிய, தேசகீர்த்தி, கலாபூசணம் முதலான பட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. அனைத்துக்கும் மேலாக என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் ஹஜரத் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னை கவர்ந்த, ஈர்த்த, ஆகர்ஷித்த ஒரு பண்பு இருக்கிறது. அதுதான் இயற்க பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் அரவணைத்தது. தரிகாக்களாக இருக்கலாம், ஜமாத்துகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், அனைத்தையும் அரவணைத்து சென்ற ஒரு மா மனிதராக, ஒரு முன்மாதிரி மனிதராக, ஒரு அடையாள புருஷராக அவரை நான் பார்க்கிறேன். வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும், முரண்பாட்டில் உடன்பாடு காண வேண்டும், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, விவிதத்துவ என்றெல்லாம் நாம் அண்மை காலமாக பேசி வருகிறோம். நான் கடந்த 4 தசாப்த காலமாக கேட்கிறார்களோ இல்லையோ நான் பேசி வருகிறேன். ஆனால் ஹஜ்ரத் அவர்கள் தனது வாழ்க்கையின் மூலமாக அதற்கான முழு முன்மாதிரியை காண்பித்தார்கள். இது அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தன்மை. எல்லோரையும் அரவணைப்பார். நான் அடிக்கடி சொல்வதற்கு, உங்களது கால்கள் ஒரு தரிக்காவில் இருக்கலாம், ஒரு ஜமாத்தில் இருக்கலாம், இருந்துவிட்டு போகலாம், இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கட்டாயமாக உள்ளது கண்கள் உம்மத்தில் இருக்க வேண்டும். இதற்கு சிறந்த நமூனாவாக விளங்கியவர்கள் மௌலானா மௌலவி சலாவுத்தீன் பாரி. அவருடைய ஆன்மீக வாழ்க்கை அற்புதமான சௌகரியம். அல் குர்ஆனோடு அவர்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது. நானும் எனது பேச்சுகளிலே அல் குர்ஆனை கல்பு குளிர, கண் குளிர, இரவெல்லாம் பகலெல்லாம் நாம் ஓத வேண்டும் என்று சொல்வேன். எங்கிருந்து இந்த கல்பு குளிர, கண் குளிர என்ற வார்த்தைகளை நான் பெற்றேன் என்று முந்த நாள் சிந்தித்தேன். 100க்கு 100 சலாவுத்தீன் ஹஜ்ரத் அவர்களுடைய ஒரு துஆ தான் எனது மனப்பதிவாக மாறி, அங்கிருந்து பெற்ற அந்த வார்த்தைகள் தான் என்னுடைய நாவிலும் அவ்வப்போது மொழியப்படுகிறது என்பதை நான் ஆழமாக உணர்ந்தேன். அந்த வகையில் அவரை ஒரு ஆசானாக பார்த்தால் அது பிழையாக இருக்க மாட்டாது. அற்புதமான மொழி நடையில் உருக்கமாக அவர்களுடைய உரைகள் அமையும். மாத்திரமல்ல, அவர்களுடைய துஆக்களும் அமையும். அவர்கள் குர்ஆனோடு இறுக்கமான தொடர்பு வைத்திருந்தார்கள். ஒரு நாள், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால், நான் தெஹிவலை சந்தியில் இருந்து மகார்கமை நோக்கி போய்கொண்டிருந்தேன். NIE, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், ஜாதிக அத்தியாபன ஆயத்தன என்ற அந்த நிறுவனத்துக்கு இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் மிஷன் சம்பந்தமாக பங்கேற்பதற்காக போய்கொண்டிருந்தேன். பஸ்ஸிலே, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டிலே போய்கொண்டிருந்தேன். சுமார் 35 ஆண்டுகள். அப்போது ஒரு மனிதர் தொப்பி அணிந்து, வெள்ளை ஆடை அணிந்து குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். எங்கே? பஸ்ஸிலே ஒரு ஆசனத்தில் போய் பார்த்தேன். எந்த நேரமும் அவர்கள் குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள், அல்லது திக்ரில் இருப்பார்கள், அல்லது ஸலவாத் ஓதிக் கொண்டிருப்பார்கள். ஸலவாத்திலே அவர்களுக்கு அதிக ஈடுபாடு. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் வாக்கிங் போவார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தெருவை, ஒவ்வொரு வீதியை தெரிவு செய்து வாக்கிங் போவார்கள். வாக்கிங் நேரத்திலே அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதுவது, திக்ர் செய்வது, குறிப்பாக சிறப்பாக ஸலவாத். புது புது பாதைகளிலே பயணிப்பார்களாம். கேட்டால் சொல்வார்களாம், எல்லா பாதைகளும் நாளை மறுமையிலே எனக்காக சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் செய்த திக்ர்களுக்காக, நான் ஓதிய திலாவத்துக்காக, நான் ஓதிய ஸலவாத்துக்காக. அத்தகைய ஒரு பார்வை இருந்தது. 100 தடவை நான் மக்காவுக்கும் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஹாஜத் அவருக்கு இருந்தது. அல்லாஹ் அந்த ஹாஜத்தை கபூல் செய்தார். அவர்கள் 100 தடவைகளுக்கு மேல் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பயணம் செய்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிருக்கிறார்கள். கணிசமான தொகை உம்ராக்களை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். ஸலவாத்துடைய மகிமையினால் தான் இந்த அற்புதமான பாக்கியத்தை நான் பெற்றேன் என்று அடிக்கடி அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் என்ற செய்தியும் ஒரு ஆளில் என்னோடு பகிர்ந்து கொண்டார். சுன்னத்தை ஹயாத்தாக்குவதிலே அவர்களுக்கு ஈடுபாடு இருந்தது. நான் நினைக்கிறேன், அவர்களைப் போல அதிகம் துஆ செய்கின்ற, நீண்ட நெடும் துஆ செய்கின்ற மற்றொருவரை நான் கண்டதில்லை, நீங்களும் கண்டிருக்க முடியாது. அறிந்தவர்கள் அறிவார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஃபத்தாஹியா மதரசாவுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் போயிருந்தோம். பட்டமளிப்பு விழா நிறைவு பெறும் நேரம், கடுமையான பசி, பகல் போசன வேலை. ஹஜ்ரத் அவர்களுக்கு துஆ ஓத சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. 1 மணி நேரம் துஆ. 1 மணி நேரம். அங்கே தேவபந்திலே இருந்து ஒரு ஆலிம் வந்திருந்தாராம். நேற்றுதான் அந்த ஆலிமிடம், மற்றொரு ஆலிமிடம் சொன்னார்,
அந்த தேவபந்த ஆலிம் வந்து சொன்னாராம், இப்படி ஒரு நீண்ட துவாவை எனது வாழ்க்கையில் எங்குமே நான் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, அப்படியான மஜ்லிஸில் அமர்ந்ததும் இல்லை. அந்த அளவுக்கு துவாவிலே அவர்களுக்கு ஈடுபாடு இருந்தது. அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களை ஏற்று கபூல் செய்தார். அதுக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உண்மையிலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய, நன்றி சொல்லப்பட வேண்டிய, நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு மாமனிதருக்கு தான் இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே, இந்த புனிதமான இஃப்தாருடைய வேளையிலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து நான் அதிகம் சந்தோஷப்படுகிறேன், பேர் வகை கொள்கிறேன். இவற்றோடு அவர்களிடம் இருந்த சில நல்ல பண்புகள், அவர்கள் புறம் பேசுவதில்லை, கோல் சொல்லுவதில்லை, அமானிதம் காக்கிற தன்மை இருந்தது, வீண்விரயம் கிடையாது. எப்போதும் அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாருடைய உள்ளத்தையும் அவர்கள் காயப்படுத்துவதில்லை, புண்படுத்துவதில்லை. இவையெல்லாம் அன்னாரிடம் இருந்த அற்புதமான பண்புகள் சகோதரர்களே. இத்தகைய ஒரு மனிதனை தான் இங்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். இன்னும் அன்னாரை பற்றி சொல்வதற்கு, பேசுவதற்கு, உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்களை நான் தொகுத்து வைத்து இருந்த போதிலும் இப்போது இஃப்தாருடைய வேளை நெருங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவற்றையெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஒரே ஒரு செய்தியை, நான் அடிக்கடி சொல்லும் செய்தியை இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மௌலானா மௌலவி சலாஹுத்தீன் பாரி ரஹிமுல்லா அவர்களுடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற ஒரு செய்தி இருக்கிறது. உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். உனது பிறப்பும் ஒரு சம்பவம், உனது மௌத்து மரணமும் இறப்பும் ஒரு சம்பவம் என்று இருந்தால் உலகத்திலே நீ பிறந்ததற்கு எந்த அர்த்தம் இருக்க முடியாது. சலாஹுத்தீன் பாரி அவர்கள் கல்ஹிண்டை என்ற அந்த கிராமத்திலே மிக சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்தார்கள். அது ஒரு சம்பவம். ஆனால் அவர்கள் ஒரு சரித்திரமாக மாறிதான் இந்த உலகத்திலே இருந்து விடைபெற்று சென்றார்கள். அதனால் தான் இன்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களை உணர்ச்சி பூர்வமாக நாம் நினைவு கூறுகிறோம், அவர்களுக்காக துஆ செய்கிறோம். எப்போது எப்படி ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரமாக மாற முடியும் அதனை சொல்கிறார் காமராஜர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒருவராக இருந்தார். அவர் சொல்கிறார், பிறந்தவர் எல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறு ஆன எவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை, வரலாறான யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. இந்த வகையிலே அப்துல் கலாமுடைய கருத்து, முதலாவது நான் சொன்ன கருத்து, உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று. இரண்டாவது கருத்து காமராஜருக்கு சொந்தமானது, பிறந்தவர் எல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறான இவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. சலாஹுத்தீன் பாரி அவர்கள் தனக்காக, தனது குடும்பத்துக்காக வாழவில்லை. அவர் தன் சமூகத்துக்காக வாழ்ந்தார், தான் பிறந்த நாட்டுக்காக வாழ்ந்தார், தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக வாழ்ந்தார், இந்த தீனுக்காக வாழ்ந்தார், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி வாழ்ந்தார், அல்லாஹ்வுடைய நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்ந்தார். அதன் விளைவாக அவர் இன்று சரித்திரம் படைத்திருக்கிறார், சரித்திரமாக மாறியிருக்கிறார், சரித்திர கதாநாயகனாக அவர் இன்று பார்க்கப்படுகிறார். இந்த கொழும்பு நகரிலே, இலங்கையின் தலைநகரத்திலே இத்தகைய ஒரு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டவர் நினைவு கூறப்படுகிறார் என்று சொன்னால் இதுதான் சரித்திரம். இத்தகைய வாழ்க்கை தான் எனக்கு உங்களுக்கு தேவையான வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று இருந்தால் கியாமத் வரை அனைவருடைய துஆக்களையும் நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். இது நிச்சயம் அவருடைய புகழ்பாடும் ஒரு நிகழ்வு அல்ல, புகழ்பாடும் ஒரு நிகழ்வு அல்ல, புராணம் பாடும் ஒரு நிகழ்வு அல்ல. மாற்றமாக அவருக்கு நன்றி சொல்லும் ஒரு நிகழ்வு, அவருக்காக சாட்சி சொல்லும் ஒரு நிகழ்வு, உறப்பிடத்திலே அவருக்காக துஆ செய்யும் நிகழ்வு. நானும் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை படிப்படியாக பெற்று எமது வாழ்க்கையை சீராக, சிறப்பாக, வெற்றிகரமானதாக, அடுத்தவருடைய நலனுக்காக, நலவுக்காக அமைத்துக் கொண்ட வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக் கொள்வதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வு. இந்த வேலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக, அங்கீகரிப்பானாக. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸ்ஸின் துஹலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ والثلج والبرد ونقي من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس. اللهم لا تحرمنا اجره ولا تفتنا بعده واغفر لنا وله. وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நிகழ்ச்சியிலே இதுவரை சலாஹுத்தீன் மௌலவி மற்றும் அவர்களுடைய நினைவு தின பேருரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஜாமியா நௌரீனியாவின் முதல்வர் ஷேக் இஸ்ஹாக் முஹம்மது அவர்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போது மகரித் தொழுகைக்கான அஸானை தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இன்னும் ஒரு நிமிடம் மாத்திரம்
குறிப்பாக மகரிப் தொழுகையை தொடர்ந்து கீழ் மாடியிலே உடு செய்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே நிகழ்ச்சி முடிவடையும் வரை அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக மிக்ஸ் அமைப்பின் ஊடாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது அசானுக்கான நேரம் அனைவரும் தங்களுடைய துவாக்களில் ஈடுபட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மௌலவி இனாம் ஹசரத் அவர்கள் மகரிப் தொழுகைக்கான அசானை வழங்குவார்கள். حي على الصلاة